நம்ம பார்க்க போன மறந்து போன மூலிகையில் யானை ஆனைல் நெரிஞ்சல்னு பேருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சிறுநீரகத்துக்கு அப்படி ஒரு சக்தி. சிறுநீரகத்தில் எந்த ஒரு தொற்று நோயாக இருக்கட்டும், அப்படிப்பட்ட சிறுநீர் இன்ஃபெக்ஷன், சிறுநீரகத்தில் கற்கள், சிறுநீரகம் வந்து உஷ்ணமடைந்து அதாவது சில பேருக்கு சுட்டாக யூரின் வர ஆரம்பிக்கும். யூரினில் வந்து நிறையா புரோட்டீன், அதாவது பார்த்திங்கன்னா மாவு பொருட்கள் கலந்து வர்றது, இப்படிப்பட்ட எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இது ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். இதுதான் ஆனைல் நெரிஞ்சல். இந்த கிராமப்புறத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம். இது வந்து இந்த சீர்காழி பகுதியில், நம்ம அந்த கடவாசல் பகுதியில் ஒரு இடத்துல நிறைய எரிஞ்சிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா பல நன்மைக்கு, சிறுநீரக சார்ந்த பிரச்சனைக்கு காலையில் நம்ம இதனுடைய இலையை பறித்து நல்லா கழுவி, அதில் லேசாக முதல்ல பூக்களில் அந்த இலைகளில் பூச்சி இருந்தால் லைட்டாக கழுவிட்டு, நம்ம வந்து பழைய சாதத்தில் அந்த நீராகாரத்தை கலந்து குடிக்கலாம். இல்லை பச்சை தண்ணியில் நீராகாரத்தை கலந்து டெய்லி ஒரு டம்ளர் கொடுத்தா உடல் சூடு, கண் சார்ந்த பிரச்சனைகளுக்கு, சிறுநீரக சார்ந்த பிரச்சனைகளுக்கு ரொம்ப அற்புதமாக பயனளிக்கும். இந்த அரிய வகை மூலிகை எங்கே கிடந்தாலும் விட்டுடாதீங்க. இது எல்லாருமே குடிக்கலாம், எந்த ஒரு பக்க விளைவுகளும் வராது. அதாவது உடல் சூட்டை குறைக்கக்கூடிய இந்த ஆனைல் நெரிஞ்சல் சிறுநீரக சார்ந்த பிரச்சனைக்கு மட்டுமல்லாமல் கண் சார்ந்த பிரச்சனைகளுக்கு மற்றும் உடல் சூட்டை குறைக்கிறதுக்கு எல்லா உறுப்புகளுக்கும் இது நல்ல ஒரு குளிர்ச்சியை தரக்கூடிய நல்ல அற்புதமான ஒரு மூலிகை செடி. இது அனைவரும் நீங்கள் கோடைக்காலமாக இருக்கட்டும், குளிர்காலமாக உடல் சூடு உங்களுக்கு வந்தாலே இதை தொடர்ந்து ஒரு வாரம் சாப்பிடுங்க, நல்ல பயன் கிடைக்கும். நன்றி, வணக்கம். போகர் மரபு வழி வர்மா வைத்தியசாலை, சீர்காழி, கடவாசல்.